தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னா 2025ல் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் சேரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு மதிப்பெண் தேவைப்படும் அப்படின்றது இந்த வருடத்திற்குரிய, அதாவது 2021க்கு நாம கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் அப்படின்னு சொல்றது இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது. ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, இது வந்து என்னுடைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன். இது என்னன்னா, இப்போ நான் சொல்ல போற மதிப்பெண் ஒரு சேஃபஸ்ட் மார்க்கா இருக்கும். சேஃபஸ்ட் மார்க் அப்படின்னா இதை விட நீங்க பிளஸ்ல இருக்கணும் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றதே வந்து லாஸ்ட் இயரை விட உங்களுக்கு வந்து 40 மார்க் 30 மார்க் அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இதை பார்டரா வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் மார்க்கா கண்டிப்பா அது இருக்கும். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது வந்து ஃபைனல் கிடையாது, அஃபிஷியல் கிடையாது. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டதற்கு இணங்க தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு இருந்தது நமக்கு தெரிஞ்சிட்டாவே அதுலேருந்து நீங்க ப்ளஸ்ல தான் நான் சொல்ல போறேன். அதை விட ப்ளஸ்ல நீங்க எடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு சேஃபஸ்டா அது கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த வகையில இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பொதுவா வந்து ஒரு கட் ஆஃப் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி எதை வச்சு நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இன் த எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் அதிகமானாலோ, எழுதுற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமானாலோ, அதே நேரத்தில் வந்து சிலபஸ் வந்து டஃப்பாக இருந்தாலோ, கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ பேட்டர்னை பொறுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து இம்பாக்ட் பண்ணும் இந்த கட் ஆஃப். ஸோ எப்படி நமக்கு அமைய போகுதுன்னு தெரியாது. அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் காலேஜஸ், நம்பர் ஆஃப் சீட் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கட் ஆஃப் மேபி சற்று குறைந்து வரலாம். அல்லது வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் அதிகமானாலோ, எழுதுற ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை ஓவரா அதிகமானாலோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸும் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம லாஸ்ட் இயர் எத்தனை சீட் இருக்கோ அதை பொறுத்து தான் இப்போ நான் சொல்ல போற விஷயமும் கூட. சரிங்களா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துக்குங்க. 92.5%க்கு மட்டும் தான் இப்போ சொல்றேன். 7.5%க்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளை நீங்க சேரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்றது இந்த அளவுக்கு மதிப்பெண் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். 2024ல் ஓசி கேட்டகரிக்கு வந்து 650 இருந்தது. ஸோ 650 இருந்தது வந்து இப்போ 655ல இருந்து 660 வரைக்கும். ஸோ இன் பிட்வீன் இதற்குள்ள நீங்க மதிப்பெண் எடுக்கிறீங்கன்னா அந்த ஓசி கேட்டகரி இருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமா சீட் ஆனது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல பிசி கேட்டகரி, பேக்வர்ட் கிளாஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் 618 வந்து நமக்கு கட் ஆஃபா இருந்தது 2024ல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 620ல இருந்து 630 அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இன் பிட்வீன் இந்த இந்த மதிப்பெண்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஸோ எம்பிசி டிஎன்சி இவங்களை பொறுத்த வரைக்கும் 611 2024ல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 615ல இருந்து 625 அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க கண்டிப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து நான் இப்ப சொன்னது வந்து பிசிஎம். சரிங்களா? பிசிஎம் ஆக்சுவலி மாத்தி சொல்லிட்டேன். சொன்னது வந்து பிசிஎம். இப்ப சொல்ல போறது எம்பிசி கேட்டகரி. எம்பிசில வந்து 602 இருந்தது வந்து 605ல இருந்து ஒரு 618 620 605ல இருந்து 620 ரேஞ்சுக்கு நீங்க எம்பிசியா இருந்தீங்கன்னா தேவைப்படும். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 530ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் 530. இந்த வருடம் அந்த 530ல இருந்து கிட்டத்தட்ட 535ல இருந்து 565 வரைக்குமே நீங்க இந்த மதிப்பெண்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 463 லாஸ்ட் இயர் இருந்தது. இந்த வருடம் வந்து 470ல இருந்து 500க்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 35 மார்க் மேல பிளஸ்ல வருது. அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரி, ஷெட்யூல் ட்ரைப் இவங்களை பொறுத்த வரைக்கும் 477 வந்து லாஸ்ட் இயர் இருந்தது 2024ல. இப்ப நாம சொல்றது 490ல இருந்து 520 அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் ஆனது கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்ப நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க 660 655ல இருந்து 660ன்னு சொன்னேன் பிசி கேட்டகரிக்கு. ஆனா 650 இருந்து 655 670க்குள்ள நான் எடுத்தாவே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜில் கிடைக்குமா, டாப் மோஸ்ட் காலேஜில் கிடைக்குமா அப்படின்னா இது கேள்விக்குறி தான். இப்போ நாம சொல்றது என்னன்னா, ஒரு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில சீட்டு கிடைக்கும்.
ஆனா, நீங்க நெனைக்கிற மாரி நமக்கு வந்து ஒரு டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் நம்ம விரும்புறது வந்து எம்எம்சி எதிர்பார்ப்பாங்க. அந்த எம்எம்சில நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். எம்எம்சில கிடைக்கணும்னா, நீங்க வந்து 680க்கு மேல நீங்க கிராஸ் பண்ணணும். 690 அளவுக்கு எடுக்கணும். ஸோ பிசி கேட்டகரி இருக்கிற பட்சத்தில. அப்பதான் அது கிடைக்கும். இது காலேஜ பொறுத்து மாறும். ஆனா நான் சொல்றது ஓவராலா சொல்றேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல கிடைச்சா போதும்னு நினைக்கிற மாணவர்கள், இப்ப நான் சொன்ன இந்த மதிப்பெண் நீங்க பின்பற்றுங்க. இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்ப சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னு சொன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ தவறாம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல 7.5% ரிசர்வேஷன்ல எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தா நமக்கு நமக்கு வந்து கவர்ன்மென்ட் காலேஜ்ல கிடைக்கும்ன்றத டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.